மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் நிலையை மாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். கழிவுநீர் பொங்கி வழியும் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழக்கும் அவலம் தொடர்ந்து வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் பணியில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் முதன்முறையாக ரோபோ ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. பண்டிகோட் என பெயரிடப்பட்ட இந்த ரோபோ 1 மணி நேரத்தில் 4 சாக்கடைகளை சுத்தம் செய்யும். மாநில அரசின் நிதி உதவியோடு ஜென் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் இந்த ரோபோவை வடிவமைத்துள்ளது. ഒരു 7 മാസം മുന്നാണ് ഈ പ്രോജക്റ്റ് സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. പ്രോജക്റ്റ് സ്റ്റാർട്ട് ചെയ്ത വഴിക്ക് നമ്മളുടെ മുന്നിൽ ഫിനാൻഷ്യലി യാതൊരു ഇതുമില്ല. കാരണം ഞങ്ങളെല്ലാവരും ജോലി ഇട്ടിട്ടാണ് ഈ പ്രോജക്റ്റിൽ ഇനീഷ്യേറ്റ് ചെയ്തത്. കാരണം ആ ഒരു കഷ്ടതകളും അവരുടെ ആ ഒരു പ്രശ്നങ്ങളും കണ്ട സമയത്ത് നമുക്ക് നമ്മളെ ജോലിനേക്കാൾ ഇമ്പോർട്ടൻറ്റ് ഇത് സോൾവ് ചെയ്യാൻ പറ്റുന്നതാണ്. ഞങ്ങളെക്കൊണ്ട് പറ്റുന്നൊരു സംഭവമാണെന്ന് തോന്നി. അപ്പോൾ ഇനീഷ്യലി ഞാൻ ഇറങ്ങി ജോലി ഇട്ടിട്ട് അത് കഴിഞ്ഞിട്ട് നമ്മൾ ഫ്രണ്ട്സ് ഇറങ്ങി. வைஃபை ப்ளூடூத் வசதிகளுடன் கூடிய இந்த ரோபோவில் சாக்கடைகளை சுத்தப்படுத்த ஏதுவாக கை போன்ற வடிவமைப்பும் அதனை கட்டுப்படுத்தும் கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன. ரோபோவை கட்டுப்படுத்துவதற்கான கட்டளைகள் அந்தந்த மாநில மொழிகளில் மாற்றிக்கொள்ளும் வகையிலும் ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சாக்கடைகளை சுத்தப்படுத்தும் போது ஏற்படும் உயிரிழப்புகள் கட்டுப்படுத்த முடியும் என்று കേരള മാநில முதலமைச்சர் പിണറായി വിജയൻ നம்பிക്കை தெரிவித்துள்ளார். നമ്മുടെ സംസ്ഥാനത്തുള്ള യുവ പ്രതിഭകൾക്ക് ഒരു പുതിയ സൗകര്യം കൂടി ലഭ്യമാകുന്നു എന്നതാണ്. അതാണ് ഈ സ്റ്റാർട്ടപ്പിൻ്റെ സൗകര്യമായിട്ട് വന്നിട്ടുള്ളത്. അപ്പോൾ സ്റ്റാർട്ടപ്പുകളുടെ ഭാഗമായി നമുക്ക് ഊഹിക്കാൻ കഴിയുന്നതിനപ്പുറമുള്ള மகத்தாய காரியங்கள். கேரள மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மனித உயிரிழப்புகளை தடுக்க தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக கேரளாவை தொடர்பு கொண்டு அல்லது இங்கிருக்கிற ஒரு சிறப்பு குழு ஒன்று அங்கே சென்று இதை ஆய்ந்து அதை உடனடியாக காலம் நீட்டிக்காமல் தமிழகத்திலேயும் இந்த ரோபோவை பயன்படுத்தி இங்கே இந்த கொலைகளை விஷவாயு தாக்கி நடைபெறுகிற அந்த கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இதே முயற்சி தமிழ்நாட்டிலும் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி அடுத்தடுத்த நகரங்கள் பெருகி கொண்டே வருகின்றன. பாதாள சாக்கடைகள் டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் முதற்கொண்டு எல்லா நகரங்கள்லையும் அந்த கழிவு பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வர்றாங்க. இந்த ரோபோ இயந்திரங்கள் சாக்கடை கழிவுகளை சுத்தம் செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலையிலும் சமூக நிலையிலும் பெரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதால் அனைத்து தரப்பினரும் இதனை வரவேற்றுள்ளனர்.